மகாலயபட்சம் விளக்கம். மகாலயம் என்றால் கூட்டமாக வருதல். மறைந்த நம் முன்னோர் மொத்தமாகக் கூடும் நேரமே மகாலயபட்சம். பட்சம் என்றால் 15 நாட்கள். மறைந்த முன்னோர்கள் 15 நாட்கள், சில சமயங்களில் 16 நாளாக மாறப்படும். நம்மோடு தங்கும் காலமே மகாலயபட்சம். இது புரட்டாசி மாதம் பௌர்ணமிக்கு மறுநாள் பிரதமை திதியில் துவங்கி அமாவாசை வரை நீடிக்கும். புரட்டாசியில் வரும் அந்த அமாவாசை மகாள அமாவாசை எனப்படும். தை அமாவாசை, ஆடி அமாவாசை ஆகியவற்றை விட உயர்ந்தது இது. மகாலயபட்ச காலத்தில் என்ன செய்வது? மற்ற மாதங்களில் அமாவாசை அன்று முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் செய்வோம். அவர்கள் மறைத்த தமிழ் மாதத்தில் வரும் திதியில் சிராத்தம் முதலிய செய்வோம். ஆனால் மகாலயபட்சம் காலத்தில் பிரதமை தூங்கி அமாவாசை வரை தினமும் தர்ப்பணம் செய்ய வேண்டும். ஒட்டுமொத்த முன்னோரையும் அப்போது நினைவு கூற வேண்டும். தீர்த்த கரைகளுக்கு சென்று புனித நீராடி நம் முன்னோர்கள் ஆத்ம சாந்திக்காக பிரார்த்தித்து வர வேண்டும். அந்தணர்களுக்கு ஆடைகள், ஏழைகளுக்கு உணவு, படிக்க சிரமப்படும் மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை என தானம் அளிக்க வேண்டும். நமது தேசத்தின் பல நூற்றாண்டுகளுக்கு முந்தைய வரலாற்றை கூட தெரிந்து வைத்திருக்கும் பலர் தங்கள் மூதாதையரின் 3 தலைமுறைக்கு முன்புள்ளவர்கள் பெயரை நினைவில் வைத்திருப்பதில்லை. அந்த பயிற்சியை இந்த காலத்தில் நமது குழந்தைகளுக்கு அளிக்க வேண்டும். தற்போது நினைவில் உள்ள தலைமுறையினர் பெயரை டைரியில் குறித்து சொல்ல வேண்டும். அப்படியானால் தான் எதிர்காலத்தில் தர்ப்பணம், சிராத்திரம் குறித்த அறிவு நம்முடைய நீடித்து நிலைத்திருக்கும். தலைமுறைக்கே லாபம். மகாலயபட்சம் ஒவ்வொரு திதியிலும் தர்ப்பணம் கொடுப்பதன் பலன்கள் தரப்பட்டுள்ளன. முதல் நாள் பிரதமை பணம் சேரும். 2ஆம் நாள் துவிதியை ஒழுக்கமான குழந்தைகள் பிறத்தல். 3ஆம் நாள் திருதியை நினைத்து நிறைவேறுதல். 4ஆம் நாள் சதுர்த்தி பகைவர்களிலிருந்து தப்பித்தல். 5ஆம் நாள் பஞ்சமி வீடு, நிலம் முதலான சொத்துக்கள் வாங்குதல். 6ஆம் நாள் சஷ்டி புகழ் கிடைத்தல். 7ஆம் நாள் சப்தமி சிறந்த பதவிகளை அடைதல். 8ஆம் நாள் அஷ்டமி சமயோசித புத்தி அறிவாற்றல் கிடைத்தல். 9ஆம் நாள் நவமி சிறந்த வாழ்க்கை துணை, குடும்பத்திற்கு ஏற்ற மருமகள் அமைதல். பேத்தி புத்திசாலியான குழந்தைகள், பெண் குழந்தைகள் பிறந்தல். 10ஆம் நாள் தசமி நீண்ட நாள் ஆசை நிறைவேறுதல். 14ஆம் நாள் ஏகாதசி படிப்பு, விளையாட்டு, கலையில் வளர்ச்சி. 12ஆம் நாள் துவாதசி தங்க நகையில் சேர்தல். 13ஆம் நாள் திரியோதசி பசுக்கள், விவசாய அபிவிருத்தி, தீர்க்க ஆயுள், ஆரோக்கியம் மற்றும் சுதந்திரமான வேலை அல்லது தொழில். 14ஆம் நாள் சதுர்த்தி பாவம் நீங்குதல், எதிர்கால தலைமுறைக்கு நன்மை. 15ஆம் நாள் மகாலய முன் சொன்ன அத்தனை பலனும் அமாவாசை நம்மை சேர முன்னோர்கள் ஆசி வழங்குதல். எனவே மகாலயபட்சம் என்னும் அரிய சந்தர்ப்பத்தை நழுவிடாமல் இருந்தால் லாபம் நமக்கு மட்டுமல்ல, நம் தலைமுறைக்கும் சேர்த்துதான்.